The Bible reading, Matthew chapter 4, மத்தேயு 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வரைக்கும். யாரும் ஒருத்தர் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாயிருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிக்கின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாள குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசானவன் அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமென், ஆமென், ஆமென். இது 40 நாளைக்கு நம்ம உபவாச நாட்களாக நாங்கள் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த 40 days, why we are having these 40 days னா, தேவனாய் கர்த்தர் ஊழியம் செய்வதற்கு முன்பாக தன்னை ஆயத்த பண்றதுக்கு 40 நாட்கள் தேவைப்பட்டது. He wanted to prepare himself for the ministry. இப்போ நாங்களும் ஒவ்வொரு வருஷம் தொடங்கும் போது நாங்கள் எங்களையே ஆயத்த பண்ண வேண்டிய காரியம் ஆராய்ந்து பார்த்து, are we worthy to do these things, are we all right அப்படின்னு எங்களையே ஆராய்ந்து பார்க்கறதுக்கு இது ஒரு நல்ல தருணம். இந்த 40 days அதுக்காக கொடுக்கப்படுது. அப்போ இதில் வந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துடைய அவர் நினைச்சாருன்னா எப்போ வேணாலும் போயிருக்கலாம். ஆனால் பட் he wanted to go into fast for 40 days. எங்கே போயிருந்தாரு? வனாந்திரத்தில் போய் அங்கே இருந்தாரு. அங்கேயும் சோதனைக்காரன் வந்திருக்கிறான். பிசாசானவன் இல்லாத இடம் எங்கேயுமே இல்லை. இயேசு கிறிஸ்து தேவகுமாரன், அவனே சோதிக்கும்படி வந்தபோது அப்ப சொல்றாரு, என்ன சொல்றார்? மனுஷன் அப்பத்தானே மாத்தம் சொல்றா, நீ சாப்பிடுப்பா, அதான் பசிக்குதான் இல்ல. பசி தான் ஒரு பெரிய, அந்த நல்ல நாள்ல கூட பசிக்காது, அந்த உபவாசம் மட்டும் ரொம்ப பசிக்கும் சோதனைக்கு. அது மாதிரி இயேசு கிறிஸ்துவ சோதனைக்காரன், பேரே சோதனைக்காரன் தான். அப்ப பிசாசுக்கு பேரே, அவன் எங்க முத வந்தா? ஏதன், கார்டன் ஆஃப் ஈடன். கார்டன் ஆஃப் ஈடன்ல வந்தவன் என்ன தைரியம் இருந்தா இயேசு கிறிஸ்து வந்திருப்பான். அப்ப எங்கள்கிட்ட வந்து இவ்வளவு நேரம் ஆகும். So these are the problems nowadays we are going through. இதே சோதனைகள் தான் நாங்கள் இப்ப அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதை எப்படி அவர் மேற்கொண்டாரோ அதே மாதிரி நாங்கள் மேற்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவது பசி உண்டாக்குது சொல்றாருன்னா, இந்த கல்வி எவ்வளவு வச்சுக்குது, இது அப்ப பண்ணி ஒரு வாக்கு சொல்லுங்க. எவ்வளவோ அற்புதங்கள் இயேசு செய்தாரு. மருத்துவங்களோடு கொடுத்தாரு, கல்வியில் ஆற்ற வெளியே கொடுத்தாரு. கல்லு தானேப்பா. அப்ப சின்ன பாவமோ பெரிய பாவமோ எங்களை பாவமே இல்லைன்னு சொல்லிதான் எங்களுக்கு பிசா செய்ய தூண்டுவான். இதெல்லாம் பரவாயில்ல, இதெல்லாம் மன்னிக்கக்கூடியதுதான், இதெல்லாம் நீங்க பாவம் இல்லை சொல்ற மாதிரி காமிச்சு அது போல இன்னைக்கு கத்த சொல்ற காரியம்னா, those 40 days are for us to examine ourselves. இந்த மாதிரி பிசாசானவன் சின்ன பிரச்சனை கொண்டு போது, கல்லு தானே அப்பதானே அது கண்டுக்க மாட்டாங்க. நீ தனியா வனாந்தரத்துல இருக்கிற ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க, சும்மா செஞ்சு சாப்பிடுற மாதிரி இவ்வளவு தந்திரமா. அந்த பேரே அவன் தந்திரக்காரன். பிசாசானவன் தந்திரம் எப்படி ஏதேன் தோட்டத்துல வந்து, ஆமா அன்னைக்கு ஏதேன் தோட்டத்துல மனுஷன் கீழ்படியாத மாதிரி இயேசு கிறிஸ்து அன்னைக்கு கீழ்படியாம இருந்திருந்தானா நம்ம நிலைமையில என்ன ஆயிருக்கும்? ஆனா தேவகுமாரன் எங்களுக்காக கீழ்படுத்தார். என்ன சொன்னாலும் மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல
தேவனுடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் ஆமா அவர் தேவனை நேசித்தார், அதனால கீழ்ப்படுகிறார். நேசிக்கல யாரு மனுஷன் வந்து ஏதேன் தோட்டத்துல தேவனை நேசிக்கல, இவ்வளவு தூரம் செஞ்சு கொடுத்துக்கிறாரு, இதை தொடாதேன்னு சொல்லிட்டு போனாரு. நம்ம தொட்டுட்டோமே, நம்ம அதை பத்தி ரிக்ரெட் பண்ணவே இல்லை. அதனால இன்றைக்கு நாங்க கஷ்டப்பட்டு இருக்கோம். அதனால தேவகுமார் எங்களுக்காக இந்த உலகத்துல வந்து மனுஷனாய் வந்து மதித்து உயிர்த்து எங்களோடு இருக்கிறதுக்காக he really sacrificed himself. பசியோடு 40 நாள் எங்களுக்காக இந்த பிசாசு சத்தம் கேட்காம, பிசாசு வந்து நல்ல குரூஷியல் டைம்ல தான் வருவான். நல்ல பசி நல்லா செஞ்சிருக்கலாம், ஒரு கண்ட அப்பமா இருக்கலாம். ஆனா அதே போல நாங்க பாக்குறோம், அது மாம்ச இச்சைக்குரியது. சாப்பாடு தண்ணி இதெல்லாம் வந்து உபவாச டைம்ல நமக்கு தொந்தரவு பண்ணுன்னு சொன்னா அது மாம்ச இச்சைக்குரியது. அதனால அந்த மாம்ச இச்சையை நம்ம மேற்கொண்டது கர்த்தர் வந்து பெரிய ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தையின் மூலமாக மனுஷன் 50 நாள் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து ஒவ்வொரு வார்த்தையினால் விளைவாங்க. அன்னன்னைக்கு கர்த்தர் எங்களுக்கு வார்த்தை கொடுக்குறாருன்னா அந்த வார்த்தையை நீங்க பிடிச்சுக்கணும். கர்த்தாவே பேசும், அதையே நீ பைபிள் வாசிக்க முன்னால பைபிள் திறந்து லார்ட் ஸ்பீக் டு மீ, இன்னைக்கு நீங்க என்ன சொல்ல போறீங்க அப்படின்னா அந்த வார்த்தையின் மூலமாய் பேச. அன்றைக்கும் அதே வார்த்தையோட பேச கர்த்தர் வார்த்தையா இருக்கிறார். அவர் ஆவியானவரா இருக்கிறார், அவர் வார்த்தையா இருக்கிறார். அன்றைக்கு பேசுறது போல இன்னைக்கு பேசுறாரு. அடுத்தது பாருங்க, பிசாசு என்ன செய்து மாம்ச இச்சை. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரையின் மேல் நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனானால் தாழ குதி மேர்ந்தால் அவன் பிதாக்களுக்கு உண்மை கொடுத்து கட்டளிட்டிருக்கார். ஒரு கல்லினால் போய் என்ன வசனம் சொல்லுவாங்க, Psalm 121, உன் பாதம் கல்லினாலும் அவர்கள் தமை கொள்வார்கள். அப்ப அந்த வசனத்தை சொல்லி Psalm 91, Psalm 21, 121 எத்தனையோ இடங்கள்ல பாதுகாப்பின் சங்கீதம் எழுதலாம். அதை சொல்லி சொல்லுது. இப்படிதான் எழுதிருக்குதானே, சங்கீதக்காரன் எழுதிக்கிறாரு, அதெல்லாம் இருக்குது. அதான் பயப்படாத, மேலிருந்து குதி. அது தேவையில்லாத வேலை, நம்ம செல்ஃப் ரைட். அது தேவன் அது விருத்தாரு இல்லையா. அவர் வந்து தேவகுமாரனா இருந்தா கூட எங்க பிறந்தாரு, மாட்டுக்குட்டியில பிறந்தாரு. எந்த வீட்டுல வளர்ந்தாரு, தச்சன் வீட்டுல வளர்ந்தாரு. யாரு வயிற்றுல பிறந்தாரு, கன்னிமணி வயிற்றுல பிறந்தாரு. அப்ப அவர் வந்து சுபமேன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்பட்ட சுபமேனமா இருந்திருக்கலாம். ஆனா அவர் தண்ணியே தாத்தபடியா அவர் he need not prove that he is son of God. மேலும் நான் குதிக்கணும்ன்ற அவசியம் இல்லை. ஒரு நிதான மனுஷனுக்கு வேணும். பாருங்க, தேவகுமார் அது கூட சில பேர் கொஞ்சம் கையில பவர் கிடைச்சோன்னு என்னமோ செய்து பாக்குறாங்க. இவருக்கு எல்லா பவரும் இருந்துச்சு, ஆனா அந்த அழைப்பை மறக்கவில்லை. ஸோ எவ்ரிபடி ஹேஸ் அ கால். எனக்கு மியூசிக் கொடுக்கும் போதே கத்தர் கொடுத்து பேசினா, கைவிடப்பட்டவர்களை ஆதரிக்கும்படி உன் ஆயுஷ் நாட்டில் நான் கூட்டி கொடுத்தேன். அப்போ ஆயுஷ் நாட்டில் கூட்டி கொடுக்கறது கூட ஒரு நோக்கம் இருக்கு கத்தருக்கு. ஒவ்வொரு நாள் 20 வருஷம் இருக்கட்டும், 20 வருஷம் இருக்கட்டும், கனி கொடுக்கும் சொல்லி கத்திரைகளுக்கு எக்ஸ்டெண்ட் பண்றாரு ஸ்டே. அதை அறிந்த தேவகுமாரன் எவ்வளவு அழகா பேசுறாரு பாருங்களேன். சொல்றாரு, நீ வந்து சொன்னா வந்து எழுதி கொண்டு போயிடுவாங்க, அதனால நீயோடு என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லைன்னு அழகா. சந்தேகம் வேண்டாம், அவர் சந்தேகப்படாம தைரியமா சொன்னாரு. அடுத்த சோதனை வாசிங்க. மறுபடியும் பிசாசு 8வது வசனம். சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். பிசாசு அவரை மிக உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலிக்கு சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். 3 பைபிள் ரீடிங் வாசிங்க. யோவான் 12:31 வாசிங்க. கர்த்தர் என்ன சொல்லிருக்காரு பாருங்க. யோவான் 12:31. இப்பொழுது இந்த உலகத்திற்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் விடுத்துக் கொள்வேன் என்றார். யோவான் 14:30 வாசிங்க. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நான் பிதாவில் அன்பாயிருக்கிறேன் என்றும் பிதா எனக்கு கட்டளிட்டபடியே செய்கிறேன் என்றும் உலகம் அறியும்படிக்கு அப்படி நடக்கும். எழுந்திருங்கள், இவ்விடம் விட்டு போவோம் வாருங்கள் என்றார்.
பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்துக்கு தெரியும் பிசாசு தன்னை சோதிக்க கிட்ட நேரம் நெருங்க ஊழியம் தொடங்கும் போதே வந்துட்டான் பார்த்தீங்களா. அப்ப நினைச்சுக்க இப்பவும் பாருங்க, சினிமாவுக்கு போனா டிராமாவுக்கு போனாலாம் தடை வராது. சர்ச்சுக்கு போகணும் கம்யூனுக்கு போகணும்னா அன்னைக்கு தான் பெரிய சோமெல்லாம் வரும். ஃபாஸ்டிங்ஸ் படுக்க போறோம்னா அன்னைக்கு தான் பசி பயங்கரமா அடிக்கும். மற்ற நாள் எவ்வளவு சாப்பிடாம இருந்திருப்போம். ஆனா ஃபாஸ்ட் பண்ணும்போது பாருங்களேன், அது பிசாசு அந்த மாதிரி. அப்ப தேவகுமாரனை வீழ்த்தணும்னு ஆப்போசிட்டா ஒரு இது வல்லமை போராடிக்கொண்டே தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எங்களோட போராடிக்கொண்டே தான் இருக்குது. அது you must know that அந்த சரிக்கும் பிள்ளைக்கும் பிசாசுக்கும் தேவ சத்தத்துக்கும் you must be able to identify. அந்த சென்சிட்டிவ் எங்களுக்கு இருக்கணும். இது தேவன் பேசுறாரா, இது மனுஷன் பேசுறாரா? தேவன் பேசினார்னா ஒரு சமாதானம் இருக்கும். பிசாசு எங்களோட பேசுறதுனா இன்னமும் டிஸ்டர்ப் ஆயிடும். அதுதான் அர்த்தம். அப்ப இவனுக்கு நல்ல தேவகுமார் ஆனபடியா தேவனுடைய சத்தம் கேட்டு பழகினால உடனே கண்டுபிடிச்சிட்டாரு இது யார் பேசுது, இது பிசாசு தான் பேசுதுன்னு கண்டுபிடிச்சாரு. அடுத்தது வாசிமா 11ஆம் வசனம். அப்பொழுது பிசாசு அவரை விட்டு விலகி போனான். உடனே தேவதூதர் வந்து அவருக்கு பணிவிடை செய்தார்கள். ஆமா பார்த்தா இனிமே வேலைக்காவது 3 தடவை நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம். ஆமா அவனுக்கு இடம் கொடு, பிசாசுக்கு இடம் கூடாதுங்கன்னு சொல்லி வேதத்துல போட்டுருக்கு. அப்ப நம்ம இடம் கொடுத்தோம்னா நாம ஆமா. அதே போல நாங்க பார்க்கணும் சில நேரத்துல தாவீது ராஜா கூட நல்ல கர்த்தரோடு இருந்தவர் தான். ஆனாலும் அவரோடு இந்த பிசாசு இடைப்பட்டு பெரிய தப்பு செஞ்சுட்டாரு. ஆனாலும் கர்த்தர் மன்னிச்சு தாவீது குமாரனா பிறந்தார். ஆனாலும் நான் பார்க்க யோசேப்பை பார்க்கும்போது யோசேப்புக்கு எவ்வளவோ காரியங்கள விழுகிறதுக்கு சான்சஸ் வந்துச்சு இல்லையா. தேவன் அழகா போட்டிருக்குது. வீட்டு எஜமானி அம்மாவே அவனை மடக்க பாக்குறாங்க. சில காரியங்கள் நாங்க நினைக்கிறோம் இது ஜனங்களுக்கு தெரியாதுன்னு மறைஞ்சு செய்யறோம்னு சொல்லிட்டு அந்த காரியத்தை எவ்வளவு அழகா கர்த்தர் பைபிள் இன்னைக்கு வெளியே எழுதப்பட்டிருக்கா இல்லையா. ஆமா அதே போல அன்னைக்கு அந்த யோவான் தலையை வாங்குறதுக்காக அந்த அம்மா அந்த பிள்ளைக்கு சொன்ன கெட்ட யோசனை இன்னைக்கு வரைக்கும் பைபிள் எங்களுக்கு வந்திருக்கு. மறைஞ்சு ஒண்ணும் யாரும் செய்ய முடியாது. யோசேப்ப அந்த இப்ரேல் ஸ்திரீ இழுத்து பாத்துக்கிற அந்த எஜமானிய மனைவி அது அவ மறைஞ்சு செஞ்சா. இன்னைக்கு என்ன கர்த்தருடைய பார்வைக்கு நாங்க ஒளிவா மறைவா ஒண்ணும் செய்ய முடியாது. எல்லாம் அவருக்கு வெட்ட வெளிச்சமா இருக்குது. அதை தேவன் அறிஞ்சிருந்தார். இயேசு கிறிஸ்து அறிஞ்சிருந்தாரு. அவர் சத்தம் கேட்டு பழகினாரு. இந்த 40 நாள் எதுக்காகனா he was preparing himself for the verse and for the ministry. ஏன்னா அவர் தெரியும் அந்த உலகம் பாடு. இதே சோதனைகள் ஏதேன் தோட்டத்துல வந்துச்சா இல்லையா. ஆமா இதே சோதனை என்ன வந்துச்சு. ஒண்ணுமில்ல நல்ல பணம் நீ சாப்பிட்டு நீ ஜீவர்கள் ஆயிடுவீங்கன்னா அவங்க சொன்னாங்க ஏதேன் தோட்டத்துல. அதை கேட்டுருந்தா என்ன இருக்கும். அவன் கேட்டுதான் இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுத்தி கொள்ளாம இல்லையா. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்த பிசாசு கடைசி வரைக்கும் விடல. ஏசு கிறிஸ்து வரைக்கும் வந்திருக்கு. இன்னைக்கு அவன் இருக்கிறான். இன்னைக்கு அவன் ஆட்கொண்டுதான் இருக்கிறான். இன்னைக்கு இந்த 40 நாளும் இங்கேயே நாங்க ஆராய்ந்து பார்த்து இதுல நாங்க வீக்கா இருக்கிறோம்ன்றத மறைஞ்சு போகணும். ஆனா எங்களுக்கு எல்லாம் ரோசியா இருக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. இல்ல அது பரவாயில்ல, இது செய்யலாம், இது ஒண்ணு அவ்வளவு முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்றது. இட்ஸ் நத்திங் பட் இட் இஸ் தி டெவில்ஸ் வொர்க். ஆனா தேவனோட கிட்ட நெருங்க நீங்க காலம் எழும்போதே கேட்கணும். நான் எப்போதும் கேட்டு படிப்பேன். ஒரு வார்த்தையாகுது, ஒரு வசனமாகுது, ஒரு சொப்பனமாகுது, ஒரு பாடலாகுது, ஏதாவது கொடுத்தா கட்டாவே எனக்கு எடுப்படும். அதனால இயேசு நாமத்தினாலே எனக்கு நடக்க போற காரியங்கள் முதல்ல ஒரு சொப்பனத்தை காமிச்சிருவாரு கத்துறோம். நான் பிள்ளைகளே வார்ன் பண்ணிடுவேன். சும்மா சொப்பனம் பாக்குறீங்க மம்மி நீங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆனா அது நல்லது. தேவன் முதலே எங்களை ஆயத்தப்படுத்துறாரு. இதை கேட்கணும். இல்லாத ஒரு பாட்டு, ஒரு ஆறுதலான பாட்டு, இல்லாத ஒரு வசனம், ஏதாவது கத்துறது. இந்த 3 நீங்க கேட்டுட்டு ராத்தி படுத்து கேட்டு படுக்கணும். ஒரு சொப்பனமாவது, ஒரு பாட்டாவது, ஒரு வசனமாவது தாங்க. அப்ப நடக்க போற கர்த்தர் நீங்க மேல ரகசியங்களை பேச காத்திருக்கிறாரு. You want to talk secrets with us. எங்களுக்கு தான் டைம் இல்லை, எங்களுக்கு தான் ரெடியா இல்லை, எங்களுக்கு மற்ற காரியங்கள்லாம் நம்மள டிஸ்டர்ப் பண்ணுது. ஆனா கர்த்தர் விரும்புற காரியம்னா நான் உங்களோட பேசணும். என்னோட விசாசு எவ்வளவு தைரியமா இருந்தா நின்று பேசுவான். நீ மேலிருந்து குடி ஒண்ணு ஆகாது, தேவர்கள் அனுப்புவாங்க. விசாசத்துக்கு அவர் கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையா. அப்ப நம்ம we must be able to identify பிசாசு குரலா தேவ குரலான்றது ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஞானம் வேணும். தேவனுடைய பரிசுத்த ஆலயம் எப்படி இருந்தாதான் அதை நாங்க ஐடென்டிஃபை. தப்பான காரியத்தை நாங்க செய்து முடிச்சிட்டோம்.
ஆதாம் ஏவாளுக்கு அந்த ஞானம் இல்லாதனால தப்பான காரியம் செய்து இன்னைக்கு நாங்க அதனால கஷ்டப்படுது. 40 நாளும் எங்கேயும் நம்ம வேர் டிட் வி கோ ராங் லார்ட், நாங்க என்ன தப்பு பண்ணோம், நாங்க செய்த தப்புகளை மீன் பண்ணி கர்த்தர் எங்களுக்கு எதிர்பார்ப்பது எல்லாம் கீழ்ப்படுது. ஒபீடியன்ஸ் ஒன்றுதான் கர்த்தர் விரும்புகிற காரியம். கீழ்ப்படுதல் இல்லாம மேற்படி இல்லை, கீழ்ப்படுதல் இல்லாம மேற்படி இல்லை. கீழ்ப்படியத்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பை கர்த்தர் சொல்லுவார். இல்ல அப்புறம் இதுலயே நிப்பாட்டிடுவாரு, அவ்வளவுதான். அவர் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தார் அப்படின்னு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். குட் ஃப்ரைடே நாங்க பாக்குறோம். அவரு முதல்ல இந்த 7 வார்த்தையில கூட அவங்க எவ்வளவு ஒரு கீழ்ப்படுதலா இருந்திருக்கிறாரு பாருங்க. முதல்ல அவருக்கு அறிய பாக்குறாங்க, மன்னிப்பு பத்தி பேசுறாரு. அந்த நேரத்துல அந்த கல்லன் ஒரு பக்கம் இருந்து ஒரு பிரச்சனையா இருக்குது, இந்த பக்கம் கல்லன் பிரச்சனையா இருக்கு, இங்க தாய் அழுதுட்டு இருக்கிறா, இந்த பக்கம் கார்னர் அடிக்கிறாங்க. அவரு சிந்தனை என்ன போயிருக்கு அவருக்கு, இவ்வளவோ காரியங்கள் அவர் சுத்தி போயிட்டு இருந்தாலும் he was had a constant talk with his father. தேவனோடு அவர் பேசினா he was able to identify God's voice. நான் உலகத்துல இருக்கும்போது எங்களுக்கு இந்த கர்த்தருடைய சத்தத்தை ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். அது மனுஷ சத்தமா பிசா சத்தமா. தேவன் பேசினார்னா ஒரு சமாதானம் இருக்கும். அது மனுஷன் பேசினாலும் பிசாசு பேசினாலும் இருக்கிற சமாதானமும் போயிடும். இன்னொன்று தேவ சத்தம் வந்து கிளாரிட்டி, ஒரு கிளியர் கிளாரிட்டி நமக்கு இருக்கும். அப்ப நாம அந்த தேவ சத்தம் சொல்லி அறிந்து கொள்ளலாம். அதனால தேவனாய் கர்த்தர் சிலுவையில் அறையும் போது இதுல எவ்வளவோ பேர் வாரினால் அடிச்சுட்டு இருப்பாங்க. பக்கத்துல ஒரு கல்லணை, இந்த பக்கம் ஆணி, இந்த பக்கம் போர்ச்சேவர்கள், இந்த பக்கம் முள்முடி எல்லாம் இருக்கும்போது in spite of everything, how he was able to talk to his father. எப்படி அவருக்கு அந்த நேரத்துல கூட தேவனோட பேசுச்சுன்னா he was used his voice. தேவனுடைய சத்தத்துல நாங்க பழக்கப்பட வேண்டியது எங்களுக்கு அவசியம். அதனால்தான் வேத வாச கர்த்தாவே பேசும் அடியேன் கேட்கிறேன்னு சொல்லி சின்ன சாமியார் போல பைபிளை வாசிக்கும் போதே நீங்க சொல்லிடணும், சுவாமி இன்னைக்கு நீங்க என்ன பேச போறீங்க, என்னோட பேசுங்க அப்படி சொல்லும் போது இந்த நாட்கள்ல 40 நாளும் உபவாசம் பண்றோம், ஃபாஸ்ட் பண்ண நல்லது. ஆனா அதே டைம்ல அவர் சத்தத்தை நாங்க கேட்கணும். இன்னைக்கு நாங்க என்ன செய்யணும் சுவாமி, என்னத்துக்காச்சுமா சாப்பாட்டை விடுறோம், பிரியாணி சாப்பிட மாட்டோம், கருதான சந்தோஷமான காரியம் தான் எங்களை நாங்கள் ஒதுக்குறோம். ஆனாலும் வாட் இஸ் த பர்பஸ் இன் லைஃப், இந்த தடவை நாங்கள் வரும்போது நீங்க எங்களோட என்ன பேச சித்தமா இருக்கு. முதலாவது கர்த்தர் எல்லாம் கேட்பது கீழ்ப்படுதல் தான். ஆதாமேவாள் கூட கீழ்ப்படுதல, தொடாதேன்னு சொன்னத தொட்டா, அவங்க தொட்டதான் இன்னைக்கு நாங்க கஷ்டப்படுறோம் இல்லையா. இந்த கீழ்ப்படுதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஒரு நாள் கஷ்டத்துக்கோ தேவ சத்தத்துக்கோ இது செய் இது செய்யாதேன்னு சொல்லும் போது கீழ்ப்படுதலை கர்த்தர் விரும்புகிறார். கீழ்ப்படி இல்லாமல் மேல்படி இல்லை. கீழ்ப்படி வந்து அவ்வளவு ஒரு முக்கியமான காரியம். 2வது காரியம் நாங்க பார்க்கிறோம், அவர் வந்து பரிந்து பேசினார். யாருக்கு இந்த பக்கத்துல பரந்துக்கு என்னுடன் பரவேசிப்பாரு யாருக்கு சொன்னாரு, he cared for the needy also. நாங்கன்னா ஐயோ எங்களுக்கு இது இல்லை, அது ஸ்கூல் ஃபீஸ் கட்டல, அது கட்டல, அப்படி சொல்லாதபடி அவரது வழி வேறு ரொம்ப. ஆனாலும் அவர் மற்றவங்களுக்காக பிதாவிட்ட அது ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி பார்த்தீங்களா. எப்போதும் அது தேவனால் கொடுக்கப்பட்ட குணம். அது இல்லப்பனா எல்லாரும் அவங்கள பத்தியே பேசுவாங்க, இது கட்டணும் அது கட்டணும், அந்த ஃபீஸ் கட்டணும், இது பில்லு கட்டணும், அந்த பில் கட்டணும், மற்றவங்களுக்கு இல்லையே இவங்களுக்கு இல்லையே அப்படின்றது தேவ குணம் தான் வரும். மற்றவங்க கொடுக்கணும், மற்றவங்க செய்யணும், மற்றவங்களுக்கு வாங்கணும், அந்த குணம் வந்து எங்களுக்கு வேணும்னு கேட்கணும். அது சிறுவைன்னு அவரோட குணத்தை காண்பிச்சு. இன்னைக்கு வரைக்கும் நாங்களும் மினிஸ்டருக்கும் தம்பி தெரியும். இன்னைக்கு வரைக்கும் நான் போய் எனக்கு கடையில சாரி வாங்குறதே இல்லை, நான் போய் எனக்கு ஒரு பொருள் வாங்குறதில்லை, பிள்ளைங்க வாங்குறது எனக்கு அது எனக்கு வேஸ்ட் மைண்டா. அவ்வளோ பேர் நீதா இருக்கும்போது நமக்கு தான் டூ மச். இல்லை அவங்க இதை கிட்டாலும் டூ மச். ஆமா அப்படி சாரி இல்லாமையா இருக்கிறீங்க, ட்ரெஸ் இல்லாம இருக்கிறீங்க, திரும்ப வாங்குங்க, வேஸ்ட் எல்லாம் வேஸ்ட். இவ்வளோ பேர் இல்லாம இருக்கிறாங்க. கால் இல்லாதவங்க, கை இல்லாதவங்க, கண் இல்லாம, சாப்பாடு இல்லாம, சொல்லி உள்ளவங்க, மருந்து இல்லாதவங்க, இவ்வளோ யாராவது ஒருத்தர் சுகம் இல்லைன்னு எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்கன்னா அது திரும்ப நான் அவனோட ஓமந்தூருக்கு ஃபோன் பண்ணி நர்ஸ் சொல்லுவேன், பாருங்கன்னு சொல்லுவேன், இந்த டாக்டர்கிட்ட போய் யாரையாவது ஃப்ரீயா செய்ய முடிஞ்சா செய்வீங்கன்னு சொல்லுவேன். உங்க வேலையை பாருங்க மாமி, உங்களுக்கே வயசாச்சு அப்படின்னு திட்டுங்க எங்க பிள்ளைங்க. ஆனா நான் விட மாட்டேன். கடைசியா ஃபோன் பண்ணி ஹில்லா இஸ் நாட் வெல் நபி, ஷி இஸ் வெரி சிக். ஆமா இஸ்ரேயா சேர்த்துட்டு ஓமந்தூர் இந்த சர்ச்சில் ஒரு ஓமந்தூர்ல ஒர்க் பண்ண நர்ஸ் ஒன்று இருக்குது. அவட ஹஸ்பண்ட் வந்து அமெரிக்கா இருக்கார்.
அந்த அமெரிக்காவில் பையனுக்கு சேர்ச்சுங்கன்னு சொல்லி என் தங்கச்சி மகன் அமெரிக்காவுக்கு அவங்க சொல்லி அந்த பிள்ளையை சேர்ச்சில் சேர்த்துட்டாங்க. சேர்ச்சில் சேர்த்து அந்த பிள்ளைய அந்த வைஃப் வந்து இங்கே ஒவ்வொரு இருந்ததுனால நான் யார் அனுப்பினாலும் ஒரு நம்ம பிள்ளை பார்த்துருவோம். நேற்று போய் ஒவ்வொரு அனுப்பி இல்லைன்னு அனுப்பி ஃப்ளூயிட் கலெக்ஷனாக ஸ்டமக்கில் ஃபுல் டெஸ்ட் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிறகு நான் தூணு ராத்திரி சரி சேவ் ஆயிடுச்சு. தேர் ஆல்சோ ஒரு பவுஸ் அவருக்கு 2 பேர் ஹஸ்பண்ட் வைஃபும் பிள்ளைங்களாம் தூண்டு இருக்குது. எதுக்கு சொல்றோம்னா அந்த வேதனை மத்தியிலே இயேசு கிறிஸ்து அந்த நிலைக்கினுடன் பரதேசிப்பான்னு கவலைப்பட்டாரே. how much he is concerned about others when he is having so much of problem with you. இவ்வளவு பிரச்சனை காலையில் முடி யோசிச்சு பாருங்க. ஒரு சின்ன காலத்தில் ஊடுறோம், கால ஆணி தலையில ஆணி இது வச்சு தேவ் கிறிஸ்தவங்கள் சொல்றோம். we like Christ like people இருக்கிறோமா. சிலுவை தியானம்ன்றது அதுதான். சிலுவை தியானம் அவரை போல நாங்கள் மாற வேண்டும் என்றதுதான் சிலுவை தியானம். சாப்பிடாம இருக்குது, பிரியாணி சாப்பிடாம இருக்கிறதுலாம் நல்லதுதான், வெஜிடேரியன் சாப்பிட்றதுதான். அது நீங்க வெஜிடேரியன் சாப்பிட்றதுனால மற்றவங்களுக்கு நன்மை, உங்களுக்கு நல்லா இருக்கு. ஏன்னா உங்களுக்கு ப்ரெஷர் சுகர்லாம் இறங்கிடும். நல்லா 40 days ஆகும் நீங்க ஃபிட்டா இருவீங்க. are we doing something good for others? இதனால சரி அந்த சாப்பாடை எங்க மாமியார் சொல்லுவாங்கன்னா இந்தியன் டேஸ்ல கறி வாங்குற காசு மண் முடிவில் வச்சிருப்பாங்க. சேர்ச்சி கூட கொடுக்குறாங்க கேடியா. நம்ம அதை போட்டு போய் சேர்ச்சி முடிஞ்சோடனே சில மறந்தீங்கன்னா அது உண்டி அப்படியே கிடக்கும். அப்புறமா அடுத்தது நெஞ்சு வரைக்கும் கிடக்கும். அதை கொண்டு போய் மாமியார் அதே வேலையை உங்களுக்கு போட்டு வந்துடுவாங்க. இது சொல்ல வரேன்னா அதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் அந்த ஏன்ஷியன்ட் பீப்புள் பழகி கொடுத்துட்டு போனால் அது ஒரு நல்ல காரியம்தான். நாங்கள் அதை ஒன்றும் அது அப்போ பெருசாக நினைக்கல. இப்போ நான் யோசிச்சேன் எங்கள் மாமியார் செய்த நல்ல காரியம் செய்திருக்கிறாங்க. இப்போ சின்ன கொடுக்குறாங்க, இல்லை கொடுக்குறாங்க, நல்லதுதான். சூரிய பருப்பு காணிக்கை. ஆமாம், they will give to the poor and strong. That's good. You must care for the needy. அது பிரியாணி எவ்வளோ தான் சாப்பிடுவீங்கப்பா. ஐயோ எல்லாரும் எப்போ ஈஸ்டரும் காத்துட்டு அந்த பிரியாணி சாப்பிடுவாங்க. ஆனால் 40 days டென்ஷன் இருக்கிறாங்க. எதுக்கு நான் சொல்றேன்னா சிலுவை தியானம்ன்றது கெட்டு போறவங்களுக்கு இல்லை, இது நமக்காக தான் கற்றுக் கொடுத்துட்டாரு. இரவு பகலும் உபவாசம் பண்ணுறோம், ஜெபம் பண்ணுறோம், சேர்ச்சி வேலை செய்யறோம். ஆனால் அந்த தியானம் அந்த சிலுவையில் அவர் வேதனையின் மத்தியில் அவங்க வார்த்தைகள் ஒவ்வொன்றும் போன வருஷம் சொன்ன ஒரு வார்த்தை பூன்னு சொன்ன பூ அந்த மாதிரி ஒரு பூ பூத்தது. அவர் வார்த்தைகள்ல மன்னிப்பு எழுதி கொண்டு வந்த பூவை முதல் வந்து மன்னிப்பு தான். ஆமா என்னமா ஆமா ஆமா ரட்சிப்பு, மன்னிப்பு, அப்புறம் என்ன வந்தது தவிப்பு, பொறுப்பு, அப்புறம் என்ன வந்துச்சு ரட்சிப்பு, சகிப்பு, உபசரிப்பு. அதே போல தேவனுக்கு பூ அந்த வேதனையிலையும் பூக்க முடியுமானால் ஹாயா இருக்கிறோம், நல்ல கார் இருக்கு, நல்ல வசதி இருக்கு, சாப்பாடு இருக்கு, எல்லாம் இருக்கு. நாங்க we caring about others. மற்றவங்களோட ரட்சிப்பை கொடுத்து நாங்கள் எவ்வளவு தூரம் நாங்கள் ஜாக்கிரதையா இருக்கோம். கர்த்தருக்கு தெரியாத எல்லாவற்றையும் கணக்கில் வச்சுக்கிறாரு, எல்லாவற்றையும் கணக்கில் வச்சுக்கிறாரு. பிரியாணி சாப்பிட்டு சாப்பிடாம இருக்குது, நான் கறி குடிக்காம நல்லதுதான், அதெல்லாம் நம்மளை ஒடுக்குறது தான். அப்படி இருந்து மற்றவங்க நாங்கள் எங்களால அந்த சிலுவை மரத்துல கூட அந்த நேரத்தில் அவர் எல்லாருக்கும் பிரயோஜனமா இருந்தார். அவர் கண்டு அந்த பார்த்து அது போர்ச்சேவகன் ஒன்று முழுங்கால் பற்றி இவர்தான் மெய்யான தேவன் அறிக்கை செஞ்சாரு. அவர் பேசுறது ரொம்பவே ஆமா. அங்கேயும் அம்மா பார்த்து இதோ ஒரு தாய் இதோ ஒரு மகன் சொன்னாரா இல்லையா. ஒரு தேவகுமாரனா இருந்து கூட அவர் வந்து நான் வேலை போன கூட அம்மா கூட வழி பண்றேன் அப்படின்னு சொல்லல. அந்த வேலையும் கம்ப்ளீஷன் எல்லாத்துலயும் கிறிஸ்தவம் நாங்கள் சொல்லும் போது வீடு போது கூட சுத்தமா இருக்கணுமா. நாங்கள் செய்யற ஒவ்வொரு காரியங்களும் இவங்களோட தேவன் இருக்கிறாரு, இவங்க தேவன் உயிருள்ள தேவன். அப்படியா உங்க வீட்டுக்கு வரும்போது ஆண்டிகள் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டி. என்ன ஆக்ஷன்ல ஜெயசாமி இருந்தார், அப்படி இருந்தார். அவர் குடும்பத்தை பத்தி தச்சன் வேலையை பத்தி இன்னைக்கு யோசிச்சது மத்தியானம். தச்சன் வேலையை பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி அவர் வீட்டை பத்தி ஒண்ணு அப்படி பயங்கரியா போட்டுக்க அவர் வீடு இப்படி அப்படி ஒண்ணுமே இல்லை. It was just roaming. தலை சாய்க்க நேரம் இல்லை. ஆமா, யாருக்கு? தேவகுமாரனுக்கே. He didn't care about it. நானும் ஒரு வீடு கட்டிட்டு கட்டி முடியாது யோசிச்சுட்டு இருக்கேன். தேர்ட் ஃப்ளோர் வந்துச்சு, செகண்ட் ஃப்ளோர் இது கட்டி முடியல. அது நான் சொல்றேன், ஏன்னா நான் யோசிக்கிறேன் தேவகுமாரன் அவரு. ஆனாலும் கடமையில அந்த தாயை மறக்கல.
கடமைகள்ல விச் இஸ் கிறிஸ்டியன்ஸ் எங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் இல்லைன்றது தெரியணும் இல்லையா? தேவையில்லாத காரியங்களுக்கு நேரத்தை எனக்கு ஷாப்பிங்ல நேரத்தை விளைவிக்கிறது எனக்கு பிடிக்கிறதே இல்லை. என் பிள்ளைங்க ஷாப்பிங்ல அந்த பக்கம் போக மாட்டேன். ஷாப்பிங் ஒரு சாரி வாங்கணும் 30 கடை ஏரியாவில் வாங்க, ஒன்று வாங்க இறங்கி வருவாங்க. என்ன இதெல்லாம் தேவையில்லாத. ஆமாம், we are accountable-மா. நாங்கள் செலவழிக்கிற நேரத்துக்கு பணத்துக்கு இல்லையா என்னென்ன எங்களுக்கு கொடுத்துருக்காரோ அந்த சிலுவை மரத்துல அந்த நேரத்தை வீணாக்காம அந்த 7 வார்த்தை கண்ணீர்னு பேசி இந்த தேவனோடு அழகாக எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு கிறிஸ்து அவர் தான் எங்களுக்கு எக்ஸாம்பிள். என்ன இந்த தபசு நாட்டில் நாங்கள் கற்றுக் கொடுத்தாலே இங்கேயே நாங்கள் ஆராய்ந்து பார்த்ததுக்காக தான் இந்த 40 நாட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. Lord, where did we go wrong? என்ன and what do you want us to do, Lord? நாங்கள் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், நாங்கள் எங்கே போக சித்தமாயிருக்கிறேன், நாங்கள் என்ன பேச சித்தமாயிருக்கிறேன். சவுளை எங்க சந்திச்சாரு? மத்தியான வேளையில நடு ரோட்ல சந்திச்சாரு. ஆமா, அப்படி ஒரு தருணம் சவுளுக்கு கிடைச்சிச்சு. ஆனால் சவுல் பவுலானாரு, பெரிய ஆள் ஆயிட்டாரு. யோசேப்பை இங்க சந்திச்சாரு கத்தர், குடியில நிறுத்து போய் ராஜான்னு வச்சு அங்க ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழியே வச்சுட்டாரு. இதுக்காக நீ எனக்காக ஒரு அசிஷத்துக்கு எங்களுக்கு நான் மகிமைக்காக நான் உபயோகப்படுத்துவேன். நாங்க என்ன எங்களுடைய கால் என்னன்றது முதல்ல அறிஞ்சுக்கணும். கத்தாவே இந்த உலகத்தினை அனுப்புனதுக்கு நோக்கம் என்ன? இந்த 40 நாள்ல எதுக்காக நான் ஜெபிக்கணும், என்னத்துக்காக ஜெபிக்கணும்? நீ கீழ்ப்படிஞ்ச மாதிரி நானும் கீழ்ப்படி எனக்கு கற்றுத்தாரு சுவாமி, என்னோட பேசு சுவாமி. அழகாக எழுதி வச்சு சோமில்லாதவர்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாம். இல்லை யார் யாருக்கு தேவைகள் இருக்கோ அவங்களுக்காக ஜெபம் பண்ணலாம். வேத்து ஒரு பக்கத்தையோ ஒரு நாள் தியானம் பண்ணலாம். அந்த தியானத்தில் கத்தர் இவங்களுக்கு என்ன பேச வருவாரு அப்படின்னு தியானம் பண்ணலாம். அந்த 3 சோதனைகளும் முதலாவது சோதனை எப்படி என்ன வார்த்தை சொல்லி வின் பண்ணாரு? அப்பதான் மாத்திரம் இல்ல தேவனுடைய வாழ்வில் ஒவ்வொரு வார்த்தைனாலும் பிழைப்பான். 2வது வார்த்தை என்ன சொன்னாரு? பரீட்சை பாரா. அப்ப நம்ம தேவனை டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம். சில பேர் ரொம்ப டெஸ்ட் பண்ணுவாங்க. ஒட்டியா இருக்கையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. தேவனை நம்ம டெஸ்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் கிளியர் பைபிள் எங்களுக்கு எழுதி கொடுத்துக்கிறாரு. அன்னைக்கு அந்த வார்த்தையில எங்களோட பேசுறதுக்கு ஆயத்தமுள்ள தேவனா இருக்கிறார். ஆனா அவரை நம்ம சோதனை பண்ணக்கூடாது. அவருக்கு நம்ம வீடுகளில் வர்ற பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் மறுமொழி இந்த பைபிள்ல நமக்கு இருக்குது. அதை நாங்கள் எடுத்து வாசிக்கும் போது கர்த்தர் நம்மளோடு பேசுவார். 3வது காரியம் என்ன சொல்ல பைபிள் சொன்னாரு? அது ரொம்ப முக்கியம். சாத்தான் நல்ல அழகா ஏதேன் தோட்டத்துல எப்படி அழகா சிருஷ்டித்து கொடுத்தாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்கிறாரு. ஆனாலும் என்ன அழகா தந்திரமா நான் யோசிச்சேன், என்ன உருவத்துல வந்திருக்கும் இந்த சாத்தான் அப்படின்னு யோசிச்சேன். இவ்வளவு அட்ராக்டிவா வந்திருக்குதே. எங்களுக்கு வந்து சாத்தான் அட்ராக்டிவா வருவான். அப்படி ஒன்றும் பல்லு வச்சுட்டு இப்படி வச்சுட்டு கொம்பு வச்சுட்டு வர மாட்டான். என்ன நம்ம டிசீவர். ஆமா, அவன் நமக்கு எது நம்ம அக்செப்ட் பண்ணுவோமோ. ஆமா, அதனால நாங்க ரோசியா யாரா பேசிட்டோம்னா நம்ம நினைச்ச கூடாது, ஓ இது கடவுளால் ஏற்படுது. நோ 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 நோ. அதான் டிசைன் ஸ்பிரிட். ஆவிகளை பகுத்து வரம் ரொம்ப முக்கியம். இஸ் இட் ஃப்ரம் காட் ஃப்ரம் டெவில் அப்படின்றது ஆவியை பகுத்துற வரத்தை நம்ம கேட்கணும். எத்தனை வரங்கள் கற்றுக் கொடுத்துருவாங்க எங்களுக்கு? ஆவி கனிகள் 9 வரங்கள் 9. ஆமா, அது 9 வரங்கள். ஒரு வரம் வந்து ஆவிகளை பகுத்தறிகிற வரம். அது ஆவியில பகுத்துற வரத்துல நம்ம இது நம்ம ஒரு இடத்துக்கு போயிட்டோம்னா அங்க நம்ம சென்ஸ் பண்ணலாம். இது தேவனால் அனுப்பினவங்களா. அதான் நம்ம அறியாவே வசனம் வரும். அது டைம்ல நீங்க படுக்கும்போது கட்டாயம் இந்த 40 நாள் நல்லா பாஸ் பண்ணி ப்ரே பண்ணுவீங்க. படுக்கும்போது சொல்லணும் கட்டாக்க ஒரு வசனமாவது நான் மறுபடியும் சொல்றேன், ஒரு பாட்டாவது. ஆமா, ட்ரீம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு சிலியா இருக்கலாம் அப்படின்னு கேட்கறது. நான் 2-3 வாரத்துக்கு முன்னால எனக்கு ஹெலன் சத்யா ஹஸ்பண்ட் எப்பவே இறந்து போயிட்டாரு. அவர் வந்து கார்ல வந்து எல்லாரையும் எடுத்துட்டு விட்டாங்களா, கிரீன் சாரி கட்டி எடுத்து கூட்டி போறாரு, எங்கே கூட்டி போறாரு. இப்ப எங்க இளம் சத்யா வந்தாரு, சத்யா இப்ப வந்தாரு. நான் பயந்தேன், யாரையும் கூட்டி போயிட போறாரா அப்படின்னு நான் பயந்துட்டேன். அப்படின்னு ஜெபம் பண்ணா அடுத்த வாரம் என் பேரை பேச ஆச்சு. நாங்கள் மெடிக்கல் செக்அப்க்கு வரேன்னா சென்னைக்கு வாங்க வீட்டுக்கு. பேருன்னா இங்க வர்றதுக்கு முன்னாலே தாத்தா வந்து எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து போயிட்டாரு நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு சைனை கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு பரிசுத்தாவையோட இறங்கி பாருங்களேன், நடக்க போற காரியங்களை. கண்ணா இங்க எப்பயே இறந்து போயிட்டா ஹெலன் சத்யா.
சத்யா. அப்ப இதெல்லாம் விளையாட்டு இல்லைம்மா, நடக்க போற காரியங்கள் எல்லாம். அந்த கலர் சாரியோட, கிரீன் சாரியோட ஒரு ஆள் வருவாங்க. அது எல்லாமே கத்தர் பேச ஆயத்தமுள்ளவரா இருக்காரு. ஏன்னா அது ஆவியோட நாங்க தேவடா அன்பப்பா, என்னாவியும் தேவகாவியும் ஒன்றாக இணையும் போது ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தமே. அப்போ உங்களுக்கு தேவ ஆவி இரவு நேரத்துல கூடவே உலாவணும். எப்படியும் ஒரு நாள் பரலோகத்துக்கு போய் நிற்க போறோம். இது நான் போகவே மாட்டேன், இங்கே இருப்பேன் யாரும் சொல்ல முடியாது. தேவனுக்கு முன்பாக போய் நிற்க தான் நான் வேணும். அப்போ we are accountable. even small thing or a big thing, you are accountable. நான் செய்யலன்னு சொல்ல முடியாது. அக்கா அங்காளா படம் கூட வந்துடும், நீ செஞ்சிடலாம். அதனால முதலே நாங்க we have to be prepared. இந்த 40 நாள் எதிர்கொடுங்க. தேவன் எப்படி 30 வருஷம் உலகத்துல இருந்து அது 3 வருஷம் ஊழியத்துல அழகா செய்து முடிந்தது. அழகா சொன்னார், எப்படி முடிந்தது. அவங்க ஏற்று செய்த நான் அப்படியே பெர்ஃபெக்டா இன்னைக்கு ராத்திரி வர வந்தாலும் நான் பெர்ஃபெக்டா இருக்க முடிந்தது. ஐ கேன் கோ டு காட் சொல்ல முடியுமா? இந்த நேரம் வரலாம் வருகை. என்ன கடைசியா இந்த வருகையை பத்தி போட்டுட்டு அந்த வருகையின் அடையாளங்கள்லாம் வந்துருச்சு. அதனால கர்த்தர் இன்னைக்கு நம்மளோட பேசுற காரியம் என்னன்னா, கர்த்தர் விதமான 3 விதமான சோதனைகளை இயேசு கிறிஸ்து மேற்கொண்டது போல எங்களுக்கும் நிறைய சோதனை வந்துருச்சு. இனிமேலும் நிறைய வரும். ஆனால் அவர் வென்ற மாதிரி நாங்களும் வேற அவருக்காக நாங்கள் கீழ்ப்படியும். அவர் சத்தியத்து வசனத்துக்காக கீழ்ப்படும். டெய்லி வசனத்தை வாசனம் கர்த்தாவே நீ என்னோட பேசும், கர்த்தாவே பேசும். சின்ன சாமியை சொன்னான், கர்த்தாவே பேசும். அதனால பெரிய ஏழு தாத்தாட்ட பேசுற ரகசியம் எல்லாத்தையும் கர்த்தர் யார்கிட்ட பேசினாரு? சின்ன சாமியத்தை பேசாரு. உங்களோடையும் என்னோடையும் கர்த்தர் பேசாரு. நாங்க தான் பிஸியா இருக்கோம், ரொம்ப பிஸியா இருக்கிறோம். அதனால கர்த்தர் இன்னைக்கு 40 நாள் அதுதான் கறிமீன் சாப்பிடாம பிரியாணி சாப்பிடாம ரொம்ப சந்தோஷமா தான் நல்லா ஸ்லிம்மாகி 40 days அந்த ஸ்லிம்மாக இருக்கணும். நல்ல காரியம் தான். ஆனாலும் இந்த 40 நாள் எங்களுக்கு கொடுத்தது எங்களையே நாங்கள் ஆராய்ந்து பார்க்கணும். அவர் சிலுவையில பூத்த பூக்கள் நம்ம வாழ்க்கையில் பூக்கணும்னு ஆசைப்படுறாரு. நாங்கள் மன்னிக்கணும், நாங்கள் விட்டு கொடுக்கணும், நாங்கள் தாழ்மையா இருக்கணும். ஏன்னா அந்த வேதனையிலேயே அவர் இருக்க முடியுமானால் நாங்கள் நல்லா நடந்துடும் போது அவரை போல நாங்கள் இருக்கலாம். அதுக்கு உபவாசம் தேவை. நாங்கள் தான் இப்படி உபவாசம் பண்றோம். இந்துக்கெல்லாம் பாருங்களேன், அவங்க காலையில பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு ஈர துணி, நான் கிராண்ட் பாலியில் இருந்தேன், ஈர துணி போட்டுட்டு இதுக்கான பஜனை நம்ம நடுங்கிடுவோம். அது மார்கழி மாசம் போவாங்க, ஜென் அப்படி போவாங்க. அவங்கள ஒருத்து அவங்களுடைய என்ன சொல்றது லஸ்ட் எல்லாம் வராதபடி மாம்சிக் செயலாக ஒருத்து கத்து தேவன். நம்ம ஆவியான தேவனை கும்பிடுறாங்க, ஆவியோடு உண்மையோடு அவர் தொழுது கொள்ள வேணாமா? மற்ற காரியங்களாம் விடுங்க. இந்த 40 நாள் கத்தரை ஏன் கொடுத்துக்கிறாங்கன்னா எங்களையே ஆராய்ந்து பார்த்து வேதனை உண்டாக்கு வழிகளோடு பார்த்து நித்திய வழியில் நடத்துவதற்காக சாப்பிடாம இருக்குது, குடிக்காம இருக்குது, நல்ல காரியம் தான். அதோடு கூட இந்த 40 நாள் முடிஞ்ச பிறகு நமக்குள்ள ஒரு சேஞ்ச் இருக்கணும். பழைய மாதிரியே இருந்தோம்னா வேலை இல்லை. நீங்க உபவாசம் பண்ணி வேலை இல்லை. அது குட் ஃப்ரைடே டைம்ல ஒவ்வொரு ஆர்டிஸ்ட் கேட்டு வரும்போது எல்லாம் டயர்டாகி வழி வருவாங்க. அப்படி இல்லை. கர்த்தர் இன்னைக்கு இந்த தபசு நாட்டில் நம்மளோட என்ன பேச போறாரு? வீட்டில் நீங்க போன பிறகு கூட அந்த சோதனைகளை மறுபடியும் எடுத்து பாருங்க. இந்த சோதனை மூலமாய் கர்த்தரைகளுக்கு இது மூலமாய் எங்களோட எண்ணத்தை பேச ஆயத்தமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தத்தை கேட்கணும். அந்த பாட்டுல இருக்கு, கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கில் எப்போதும் நம்பிக்கீழ்ப்படிவோம், திவ்ய ஐக்கியத்தில் நிலைப்பெருமாளாகி அஞ்சோதியில் நடப்போம், வல்ல ஆவியினால் தேவ சித்தம் செய்தால் விருப்பாக்கியம் பெற்றே வாழ்வோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கில் எப்போதும் நம்பிக்கீழ்ப்படிவோம். மேகம் தோன்றுமானால் அன்பு சூரியனால் அது இல்லாமல் மறைந்திருப்போம். சந்தோஷமும் அவன் நம்பிக்கையும் அணுகாமலேனும் செல்லுவோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கில் எப்போதும்
நம்பிக்கைப்படிவோம். இந்த வேளையிலும் இந்த துன்பத்திலும் அருளாளர் சகாயம் செய்வார். வரும் சோதனையோ மன சஞ்சலமோ இவை நீக்கியே பாதுகாப்பார். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கைப்படிவோம். நம்பிக்கைப்படிந்தே திருப்பாதத்திலே நம்மை முற்றிலும் ஒப்புவிப்போம். பெரும் நன்மையிலும் அபிஷேகம் செய்வார். ஆவியை பெற்றுக் கொள்வோம். கீழ்ப்படிவோம், தேவ சித்தம் செய்வோம், திருவாக்கை எப்போதும் நம்பிக்கைப்படிவோம். இந்த 40 நாளும் கர்த்தர் என்ன பேச சித்தமாயிருக்கிறாரு. எல்லாரும் கண்களை மூடி கொஞ்ச நேரம் எடுத்து கர்த்தாவே why you gave me another 40 days Lord. இதற்காக இன்னும் let me come closer to you Lord. ஒரு நோக்கத்தோடு இந்த 40 நாள் வெற்றி சுவாமி கர்த்தாவே ஒரு யோசிப்பு கடைசி வரைக்கும் உமக்கு உண்மையா இருந்தார். அதே போல நாங்களும் சுவாமி போராட்டங்கள் பிரச்சனைகள் பாடுகள் வந்தாலும் சுவாமி கடைசி வரை நமக்கு உண்மையா இருக்க காட்டுவோம். ஒரு மோசையை எவ்வளவா அப்ரிஷியேட் பண்ணியிருந்தாங்களே அவர் கடைசி வரைக்கும் கத்தாங்க. அப்பா நீ அழகாய் அவர் எடுத்துக்கொண்டீங்க. 120 வயதில் கத்தாவே கண்கள் மங்களாய் போகவில்லை, பலன் துஞ்சி போகவில்லை. அவர் கடைசி வரைக்கும் உங்களுக்கு உண்மையா இருந்த சுவாமி. அப்படியா நாங்கள் இந்த 40 நாட்கள் எங்களையே ஆராய்ந்து பார்த்து அந்த பாடுகளை நாங்கள் தியானம் பண்ணி கத்தாவே எங்களுக்காக 100 பாடுபட்டீரே, நாங்கள் உமக்காக என்ன செய்ய சித்தமாயிருக்கு சுவாமி. Why these 40 days again for us Lord? எங்களுக்கு இந்த 40 நாள் மறுபடியும் கொடுத்துக்கிறீரே. இயேசுவின் நாமத்தாலே கர்த்தாவே நீ எனக்கு கொடுத்த அபிஷேகத்தை இந்த பிள்ளைகள் மேல் நான் வைக்கிறேன் சுவாமி. அவர்களுக்கு காலையில் எழும்போது ஒரு சொப்பனத்தோடு ஒரு வார்த்தையோடு ஒரு பாடலோடு எழும்பட்டு சுவாமி. பிதாகுமார் பரிசுத்தாவே நாமத்தாலே வந்துக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் சுவாமி. கர்த்தாவே அந்த அபிஷேகத்தை பிள்ளைகள் மேலே தேவன் ஊற்றுவீராக சுவாமி. அப்பா நாங்கள் கீழ்ப்படுகிறோம் சுவாமி. அப்பா நாங்கள் ஆதாம் ஏவாளை போல நாங்கள் கீழ்ப்படியாக பாவத்துக்கு விழாதபடி எங்களை காத்துக்கொள்ளும் சுவாமி. கர்த்தாவே இன்னும் நாங்கள் உங்களை கிட்டி சேர கர்த்தாவே வசனத்தை நாங்கள் தியானிக்கும் போது எங்கள் இருதயம் கொழுந்து விட்டு எறியட்டும் சுவாமி. அப்படியான அபிஷேகத்தை எங்கள் மேல ஊற்றுக தாப்பனே. இந்நாள் வரைக்கும் நாங்கள் செய்த தப்பிடங்களை எங்களுக்கு மன்னிய தாப்பனே. அப்பா நாங்கள் ஒருவரை தெரியாமல் செய்த பாவனுக்காக மனஸ்தாபப்படுவது சுவாமி. நாங்கள் பேசுகிற வார்த்தைகளுக்காக நாங்கள் மனஸ்தாபப்படுவது சுவாமி. கோபத்தை எங்களை விட்டு அகற்றுங்க, பொறாமையை எங்களை விட்டு அகற்றுங்க சுவாமி. எரிச்சலின் ஆவியை எங்களை விட்டு அகற்றுங்க சுவாமி. தாப்பனே நாங்கள் உண்மை போல் எங்களை மாற்றோம். அப்பொழுது நீ பேசவும் நாங்கள் கேட்கவும், நாங்கள் பேசவும் நீ கேட்கவும். அப்படியான அனுபவத்தை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அப்பா இன்னொரு ஈஸ்வரர் நாங்கள் இன்னொரு இருக்கிறத பண்டிகை நாங்கள் காணும்போது ஒரு புது சிருஷ்டியா எங்களை மாற்றுகிறாங்க தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் நீ வரலாம் சுவாமி. இந்த நேரத்தில் நீ எங்களை சந்திக்கலாம் சுவாமி. அப்பொழுது உண்மையான ஊழியக்காரியே நீ கொஞ்சத்துல உண்மையா இருந்தபடியா உன்னை அநேகத்துக்கு அங்கேயால் இருப்பேன். எஜமான சந்தோஷத்தை பிரவேசி நீ சொல்லும்படியே நாங்கள் ஜீவிக்க இந்த 40 நாட்களும் எங்களை முழுதுமாய் ஒரு கருத்தில் ஒப்புதைக்கணும் சுவாமி. அருமையாய் வந்துட்டு ஒவ்வொரு பிள்ளைகளை உடைய காயப்பட்ட கரத்தை வைத்து என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஹல்லேலூயா ஒரு கானாமா சிக்கா ரபு விகாலாவா. ஏன் பயப்படுற மகளே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நோக்கி நோ த டைம் வித் யூ செய்யலாம். நான் உன்னுடைய உன் பயங்கள் யாவை எடுத்துக் கொடு. நான் உனக்கு பெரிய அற்புதங்களை வைத்துக்கிறேன் என்று கற்றுச் சொல்லுகிறேன். இதோ நீ கானான் தேசத்தை சுதந்திரிப்பார். உனக்காக அழகாய இடத்தை நான் ஆயத்தப்படி வச்சுக்கேன். எனக்கு வீடு சரியில்லையே, எனக்கு வீடு வேணுமே நீ கேட்கிறியே, நான் உனக்கு ஒரு வீடு கொடுக்கிறேன் என்று கற்றுச் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ராபாலா ஷிகாலாவா. உன் வியாதியை குறித்து நீ பயப்படுற, இது ஒன்றுமில்லை, சீக்கிரமாய் சுகமாய் கடந்து போகும் என்று கற்றுச் சொல்லுகிறார். கர்த்தாவே அந்த அற்புதம் நடக்கிற சுவாமி. பிள்ளைகளை குறித்து பாரத்தோடு வந்திருக்கிற மக்களுக்காக வர்ற சுவாமி. தாப்பே உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானம் பெரிதா இருக்கும். பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று கற்றுச் சொல்லுகிறேன். கர்த்தாவை பலவீனப்படுத்துகிற ஆவிகளை இயேசு நாமத்தால் அகற்றுகிறோம். ஒரு புது பலத்தை தேவன் பிள்ளைகள் கட்டெடுக்கிறாங்க. வல்லமை இறங்கட்டும், ஒரு அபிஷேகம் இறங்கட்டும், ஒரு அக்கினி இறங்கட்டும். பலவீனப்படுத்துகிற ஆவிகள் யார் யாருக்கு என்னென்ன பலவீனம் இருக்கிற சுவாமி. இது எதுக்காக சிந்தப்பட்டது வேறுபடுத்துகிற பிள்ளைகள் மேலே தெளிக்கிற சுவாமி. எல்லா பலவீனங்களும் இயேசுவின் நாமத்தாலே மறைந்து போட்டும். கட்டுகளை இயேசுவின் நாமத்தாலே ஒட்டைக்கிற சுக்காவா ஷபாலா குராக்காவா. இயேசுவின் நாமத்தாலே கட்டுகளை ஒட்டைக்கிற சுவாமி. ஒரு
புது வழியை தேவன் திறந்து கொடுக்கிறாங்க. இந்த 40 நாள் முடிந்து நாங்கள் ஒரு புது சிருஷ்டியாய் வெளியே திரும்பி வர கிருபை செய் சுவாமி. கர்த்தாவே, நாங்கள் கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தாரு சுவாமி. வசத்தின்படி கீழ்ப்படியே எங்களுக்கு கற்றுத்தரு சுவாமி. கீழ்ப்படியும் போது மேற்படியை எங்களுக்கு வைத்துக்கு நாங்கள் விசுவாசிக்கிற சுவாமி. என்னென்ன காரியங்கள் பிள்ளைங்க எதிர்பார்த்து வந்திருக்கிறார்களோ, எதிர்பார்த்து முடிவை நான் அறிந்திருக்கிறேன், அது தீமைக்கு இல்லை நன்மைக்கே நீ சொல்வதற்கு ஆசைப்படுற சுவாமி. ஹalleluya. உரபா ஷிக்கிலி நஹதுரா கபா. You will prosper, you will not fall, says the Lord. இந்த காரியத்தை நான் விழுந்து விடுவோன்னு நினைக்கிறேன், நீ விழப்போவது இல்லைன்னு கர்த்தர் சொல்றார். நான் உன்னை ஏந்தி சுமந்து தப்பு வைத்து பாதுகாக்கிற தேவன், பயப்படாதே, நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, சீயோன் குமாரத்திலே மகிழ்ந்து கலிகூறு, நான் வந்து உன் நடுவில வாசமாயிருப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். கர்த்தாவே, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் என் தேவன் பிரவேசிப்பீராகப்பா. இந்த 40 நாட்கள் பிள்ளைகள் உபவாசி ஜெபம் பண்ணும்போது அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும்ப்பா. பிரிந்த குடும்பங்கள் ஒன்றாய் சேரட்டும் சுவாமி. கர்த்தாவே, சொப்பனம் கூட பிள்ளையோட பேசுங்கப்பா, தரிசனம் கூட பேசுங்கப்பா, வரப்போற காரியங்களை அறிவிங்கப்பா. வேத வாசிக்கும்போது உங்களோட வார்த்தை வெளியே வரட்டும், வேமா வார்த்தை வரட்டும் சுவாமி. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க புது வழி திறக்கப்பட்டு சுவாமி. இந்த 40 நாள் முடிந்து வரும்போது நாங்கள் புது சிருஷ்டியாய் ஊரபாலா ராபாலா ரைக்காலாபா ஷபாதா ராபாடா ரக்காபாலாபா ஊரபா ஷபாதா ரக்காமா. தேங்க்யூ லார்ட். அப்படியா புது வழியை இதோட ஒரு புது வழியை வைத்துக்கிறேன். பழைய நாம ஒழிந்து போயிட்டேன், எல்லாம் புதிதாக கற்றுக்கிற. எதை குறித்து நீ கவலைப்படுறாயோ அதில் ஒரு பெரிய மாற்றத்தை நான் கொண்டு வர வேண்டும் கற்றுச் சொல்கிறேன். கர்த்தாவே, நீங்க ஜெபத்தை கேட்குறீங்க, இந்த விண்ணப்பத்தை கேட்குறீங்க. கர்த்தாவே, யார் யார் வீட்டில் சுகமில்லாம சுகமில்லாத பிள்ளைகளை தேவன் தொட்டு ஆசீர்வதிப்பீராக எங்களோடு தங்கிடும் சுவாமி. இந்த 40 நாளும் கர்த்தாவே, கர்த்தாவை உயிர்த்துள்ள பண்டிகைக்கு முன்பாக நாங்கள் சந்தோஷமான செய்திகளை கேட்க தேவன் கிருபை செய்கிறார். எங்களையே ஆராய்ந்து வேதனை உண்டாக்கும் வழி உண்டோடு பார்த்து நித்திய வழியை நடத்து சுவாமி. அப்பா, பாடுகிற அனுபவித்து யோபை கடைசியில் எப்படியாய் நீ ஆசீர்வதிச்சிருப்பா. தேவனின் சகலத்தையும் செய்ய வல்லவர், தேவனின் செய்ய எடுத்து தடைபடாதவர் சொன்னாரே, அது போல கர்த்தாவே தடைகளை எல்லாத்தையும் எடுத்துக் கொண்டு பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. கொடாக்குடி பருகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நாம் அனைவரோடு இருந்து சகாயம் தாங்க.